Cuties, welcome to Python for Toddler series. So previous video la நம்ம என்ன பார்த்தோம் அப்படினா எப்படி வந்துட்டு ஒரு butterfly pattern create பண்றது சோ அது எந்த மாதிரி விதத்துல நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம் அதுக்கு பின்னாடி என்ன லாஜிக் இருக்கு அதுக்கு எப்படி நம்ம பைத்தான்ல கோட் பண்ணனும் அப்படி தான் நாம வந்து பார்த்தோம் சோ previous video பார்க்காம யாராவது ஸ்ட்ரைட்டா அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா சோ ப்ளீஸ் நீங்க அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க அப்பதான் நம்ம ஃபர்தரா பார்க்க போற கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்னும் ரொம்பவே கிளியராவும் பெட்டராவும் புரியும் ஓகே இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா எப்படி வந்துட்டு ஒரு ஹாலோ டைமண்ட் பேட்டர்னை நாம வந்துட்டு ஒரு ரெக்டாங்கிள் குள்ள எடுத்துட்டு வருது அப்படினா நாம வந்து பார்க்க போறோம் ஓகே ஜூபிட்டர் நோட்புக் ஓபன் பண்ணிக்கலாம் So previous video la நாம வந்துட்டு இந்த ரெண்டு கோட் ஸ்னிப்பெட்ஸ் தான் நம்ம வந்து பார்த்தோம் சோ இந்த மாதிரி டபுள் லேயர் வச்சு ஒரு பட்டர்ஃப்ளை எப்படி கிரியேட் பண்றது இந்த மாதிரி சிங்கிள் வச்சு பட்டர்ஃப்ளை எப்படி கிரியேட் பண்றது அப்படினா நாம வந்து பார்த்திருந்தோம் சோ யாராவது ஸ்ட்ரைட்டா இந்த ரெண்டு வீடியோ பார்க்காம அதாவது இந்த அவுட்புட் வீடியோ பார்க்காம இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா சோ ப்ளீஸ் நீங்க இந்த கோட் அதாவது ப்ரோகிராம் 86 நீங்க போய் நீங்க பார்த்துட்டு வாங்க அப்பதான் நாம இன்னைக்கு பார்க்க போற கான்செப்ட் வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியா புரியும் because இந்த கோடை வச்சு தான் நாம வந்து திரும்ப அந்த பேட்டர்ன் நம்ம எடுத்துட்டு வர போறோம் சோ அதனால இந்த பட்டர்ஃப்ளை பேட்டர்ன் பார்த்துட்டு இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோவை நீங்க கண்டினியூ பண்ணுங்க உங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே பெட்டரா புரியும் ஓகே இந்த இடத்துல நான் இந்த இடத்துல இன்னொரு கோட் ஸ்னிப்பெட் நான் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நாம முன்னாடி பார்த்தா அந்த பட்டர்ஃப்ளை பேட்டர்ன் இருக்கு இல்லையா அதே கோட் ஸ்னிப்பெட் தான் நான் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ இந்த கோடை நான் ரன் பண்ணுறேன் நம்பர் ஆஃப் ரோஸ் 5 தரேன் ஸோ 5 கொடுத்துட்டு ரன் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பட்டர்ஃப்ளை பேட்டர்ன் வருது அப்படின்னு நாம வந்து பார்த்துருந்தோம் ஸோ பட் ஆனால் இது எதுக்கு நான் இப்போ இந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னா இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரெக்டாங்கிள்குள்ளே எப்படி வந்துட்டு ஒரு ஹாலோ டைமண்ட் எடுத்துகிட்டு வருது அப்படின்னு தான் நான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா அந்த பேட்டர்ன் எடுத்துகிட்டு வரதுக்கு நம்ம இதே கோட் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் இதில் ஜஸ்ட் ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணால் போதும் நம்மளுக்கு வந்து அந்த பேட்டர்ன் வந்துடும் ஸோ அது எப்படி அப்படின்னு நான் வந்து பார்க்கலாம் ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதே கூட நான் வந்து காப்பி பண்ணி நான் வந்து இன்னொரு செல்லை நான் வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுறேன் ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல கீழே போட்டிருக்க இந்த ஃபார் லூப் இருக்கு இல்லையா ஸோ இந்த ஃபார் லூப்பை நான் கட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஃபார் லூப்பை நான் வந்து ஃபஸ்ட்டாக வர மாதிரி வச்சிருந்தேன் அதாவது ஃபார் லூப்பை மட்டும் நான் வந்து ஸ்வாப் பண்ணுறேன் ஸ்வாப் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன் ஸோ ரன் பண்ணும்போது என்கிட்ட என்ன கேட்குது அப்படின்னா நம்பர் ஆஃப் ரோஸ் கேட்குது நான் திரும்ப அதே மாதிரி 5 நம்பர் ஆஃப் ரோஸ் அப்படின்னு நான் கொடுத்துட்டு நான் ரன் பண்ணுறேன் ஸோ இப்போ ரன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு என்டையர்லி ஒரு வேறு மாதிரி அவுட்புட் வந்து எனக்கு வந்து வந்திருக்கு ஸோ பாருங்கள் இந்த இடத்துல உங்களால் நல்லாவே உள்ளே இருக்கக்கூடிய இந்த ஒரு டைமண்ட் பேட்டர்ன் வந்து தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இது வந்து ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் பேட்டர்ன் மாதிரி இருக்குது இந்த ஓவரால் ஸ்டார்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதை தான் வந்துட்டு நாம் ரெக்டாங்கிள்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஹாலோ டைமண்ட் பேட்டர்ன் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் ஸோ இது எப்படி நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா முன்னாடி போட்டிருக்க இந்த பட்டர்ஃப்ளை கோடை அப்படியே நாம் வந்து போட்டுட்டு இந்த இடத்துல ஜஸ்ட் இந்த ஃபார் லூப்பை மட்டும் நாம வந்து ஸ்வாப் பண்ணியிருக்கோம் அதாவது மேலே இருக்கக்கூடிய ஃபார் லூப்பை கீழே இருக்கவும் கீழே இருக்க ஃபார் லூப்பை மேலேயும் நம்ம வந்து ஸ்வாப் பண்ணியிருக்கோம் அதனால தான் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி அவுட்புட் வந்து வந்திருக்கு ஸோ இப்போ இந்த பேட்டர்ன் எப்படி நம்மளுக்கு வந்திருக்கு அப்படின்னு நம்ம லைன் பை லைன் நம்ம வந்து அனலைஸ் பண்ணலாம் பட் அதுக்கு முன்னாடி பட்டர்ஃப்ளை பேட்டர்ன் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா ஸோ ப்ளீஸ் நீங்கள் அந்த பேட்டர்ன் பார்த்துட்டு வாங்க பிகாஸ் இந்த லைன்ஸ் வந்துட்டு ஒவ்வொரு ஐட்ரேஷன்ஸ் வைஸ் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது கிடையாது பிகாஸ் நான் ப்ரீவியஸ் கோட்லேயே நான் வந்துட்டு லைன் பை லைன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன் ஸோ ஸ்வாப் பண்ணுறதுனால எப்படி இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு மட்டும்தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ யாராவது ஸ்ட்ரைட்டாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ ப்ளீஸ் நீங்கள் பட்டர்ஃப்ளை பேட்டர்ன் கிரியேட் பண்ணுறதை நீங்கள் பார்த்துட்டு வாங்க அப்போ தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே கிளியராக புரியும் ஓகே இப்போ இந்த வீடியோவில் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம வந்து அனலைஸ் பண்ணலாம் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளியராக உங்களால் ஒரு டைமண்ட் பேட்டர்ன் நம்மளால் எடுத்துகிட்டு வர முடியும் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த எம்டி ஸ்பேஸ்லாம் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஒரு டைமண்ட் பேட்டர்ன் வரும் ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டார்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ரெக்டாங்கிள் பேட்டர்ன் வந்து வரும் ஸோ இதுதான் வந்துட்டு ஹாலோ டைமண்ட் இன் ரெக்டாங்கிள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஸோ ஒரு ரெக்டாங்கிள்குள்ளே ஒரு ஹாலோ டைமண்ட் இருக்குது அவ்வளோதான் விஷயம் ஸோ இப்போ இதை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு நான் வந்து பார்க்கலாம் ஸோ ப்ரீவியஸ் கோடில் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு ட்ரையாங்கிள் வேரியஸ் டைப்ஸில் நம்ம வந்து ட்ரையாங்கிள் பார்த்துருந்தோம் ஸோ இந்த ட்ரையாங்கிளும் நம்ம மேலே வச்சோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல சென்டரில் ஒரு நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ் வந்து வச்சுட்டு ஸோ திரும்ப அதே மாதிரி இந்த பேட்டர்னில் ஸோ இந்த பேட்டர்னில் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பட்டர்ஃப்ளை கிடைக்கும் அப்படின்னு நம்ம வந்து பார்த்துருந்தோம் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் வந்து இந்த பொசிஷன்லேயே தான் இருக்குது என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஒரு லைனையும் இந்த ரெண்டு ஸ்டார்ஸ் இருக்கு இல்லையா அதாவது ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா அதை எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து மேலே போகிறோம் ஸோ இப்போ நல்லா புரியறதுக்காக இந்த இடத்துல தனியாக இன்னொரு வாட்டி வரைகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த லேயர் இருக்கு இல்லையா ஸோ இந்த லேயரை நான் வந்து இந்த இடத்துல போட்டுறேன் ஸோ இந்த லேயர் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது இந்த ட்ரையாங்கிள் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா அதோட ரிவர்ஸ் ஃபார்மில் நம்மளுக்கு வந்து இருக்குது ஸோ அது வந்து இந்த இடத்துல போட்டேன் ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ட்ரையாங்குலர் பேட்டர்னை இதுக்கு மேலே வந்து நம்ம எடுத்துகிட்டு வரோம் ஸோ அதாவது இந்த ட்ரையாங்குலர் பேட்டர்ன் எப்படி இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்குது ஸோ
ஸோ இந்த பேட்டர்னில் இருக்குது. ஸோ மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு லைன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த லைனை இதுக்கு மேலே நம்ம இந்த இடத்துல ஒரு லைன் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்துடுறோம். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே கிளியராக தெரியும். ஸோ இது வந்துட்டு இந்த லைன்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெக்டாங்குலர் பேட்டர்ன் மாதிரி நம்மளுக்கு வந்து ஓவராலாக நம்மளுக்கு வந்து தெரியும். ஸோ உள்ளே இருக்க இந்த ஸ்பேசஸை கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா பாருங்கள், இது ஒரு டைமென்ஷன், இது ஒரு டைமென்ஷன், இது ஒரு டைமென்ஷன், அதுக்கப்புறம் இது ஒரு டைமென்ஷன். ஸோ இந்த 4 டைமென்ஷன் பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு ஹாலோ டைமண்ட் வந்து நம்மளுக்கு ரெக்டாங்கிளுக்குள்ளே ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதுதான் பண்ணுறோம். ஸோ இந்த பேட்டர்ன் இதை எடுத்துகிட்டு வரதுக்காக தான் நாம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த செட் ஆஃப் ட்ரையாங்கிளை மேலே எடுத்துகிட்டு போகிறோம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த லைனையும் நம்ம வந்து மேலே எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ அதுக்காக தான் ஃபார் லூப்பை இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்வாப் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆர் இஸ் ஈக்குவல்ஸ் டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து 5னு கொடுத்துறேன். ஸோ ஆரில் வந்து 5 இருக்குது. ஃபார் லூப் உள்ளே வருது. உள்ளே வரும்போது நம்மளுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஐட்ரேஷன் நடக்கும். ஸோ R,0,-1 கொடுத்துருக்கேன். ஸோ ஆரில் ஃபஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு நம்பர் ஆஃப் ரோஸ் இருக்குது. ஸோ அது வந்து 5. அதுக்கப்புறமேட்டு இங்கே இருக்கக்கூடிய 0, அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய -1. ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா 5, 4, 3, 2, 1 அப்படின்ட்டு நம்மளுக்கு வந்து ஐட்ரேஷன்ஸ் நடக்கும். ஸோ உள்ளே வரும். ஸோ உள்ளே வந்துட்டு அதே மாதிரி ஸ்டாரை வந்து ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் 5 டைம்ஸ் நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணும். ஸோ இந்த R-I-2 வந்து எதுக்காக, ஸோ அதை வந்து நான் ப்ரீவியஸ் கோடில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ ஜஸ்ட் இந்த ஸ்பேசஸ்க்காக தான். ஸோ இந்த இடத்துல இதை சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஸ்பேஸ் எதுவும் வராது. ஸோ ஸ்பேஸ் வராமல் திரும்ப இந்த ஸ்டார் ஐ டைம்ஸ் பிரிண்ட் பண்ணும்போது 5 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணும். ஸோ இந்த ஃபஸ்ட் லைன் பிரிண்ட் ஆகிடும். ஸோ இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு 4க்கு போகும். ஸோ திரும்ப 4 நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸு, அதுக்கப்புறம் சர்டன் ஸ்பேசஸ், அதுக்கப்புறம் 4 ஸ்டார்ஸ். ஸோ திரும்ப இன்க்ரிமெண்ட் ஆகும். 3க்கு போகும். ஸோ 3 ஸ்டார், இந்த பக்கம் 3 ஸ்டார். ஸோ அதுக்கப்புறம் 2க்கு போகும். இங்கே 2 ஸ்டார், இங்கே 2 ஸ்டார். ஸோ 1க்கு போகும். இங்கே இருக்க ஒரு ஸ்டார், இங்கே இருக்க ஒரு ஸ்டாரை பிரிண்ட் பண்ணணும். அடுத்து ஃபெச் பண்ண எலமெண்ட் இருக்காது. இந்த ஃபார்ல போட்டு வெளில வந்துடும். ஸோ அடுத்து இந்த ஃபார் லூப்புக்கு வரும். இந்த ஃபார் லூப்புக்கு வந்துட்டு ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 1,R அப்படின்னு நான் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ 1,R கொடுத்துருந்தேன் அப்படின்னா ஸோ 1,5னு இருக்கும். ஸோ இப்போ 1, 2, 3, 4 வரைக்கும் நம்மளுக்கு ரேஞ்ச் ஃபங்க்ஷன் நடக்கும். ஸோ 4 வரைக்கும் நடக்கும் அப்படின்னா நம்மளுக்கு 4 ஐட்ரேஷன்ஸ் நடக்கும்னு அர்த்தம். ஸோ ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் ஸ்டாரை வந்து ஒரு வாட்டி நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கும். இது நம்பர் ஆஃப் ஸ்பேசஸ் இந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி பிரிண்ட் பண்ணிட்டு திரும்ப அந்த ஒரு வாட்டி நம்மளுக்கு இந்த ஸ்டாரை பிரிண்ட் பண்ணும். அடுத்து 2க்கு போகும். ஸோ 2 நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ் பிரிண்ட் பண்ணிட்டு ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணிட்டு திரும்ப 2 ஸ்டார் பிரிண்ட் பண்ணும். அடுத்து 3க்கு போகும். 3 ஸ்டார் பிரிண்ட் பண்ணிட்டு ஒரு ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணிட்டு திரும்ப இந்த இடத்துல 3 ஸ்டார் பிரிண்ட் பண்ணும். அடுத்து 4க்கு போகும். 4க்கு போயிட்டு 4 நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ் பிரிண்ட் பண்ணிட்டு சர்டன் ஸ்பேசஸ் விட்டுட்டு இந்த இடத்துல நம்மளுக்கு திரும்ப இந்த 4 நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸை வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நான் சொல்லும்போது நான் சர்டன் ஸ்பேசஸ்ன்னு சொல்லிட்டேன். பட் நான் டீட்டெயிலாக நான் வந்து இந்த பட்டர்ஃப்ளை பேட்டர்ல நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணால் ரிப்பீட்டடாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்துட்டு அது அவ்வளோ டீட்டெயிலாக நான் வந்து சொல்லலை. ஸோ அதை ப்ளீஸ் நீங்கள் பட்டர்ஃப்ளை பேட்டர்ன் பார்த்துட்டு இந்த பேட்டர்ன் பாருங்கள், உங்களுக்கு வந்து ரொம்பவே கிளியராக புரியும். ஸோ அடுத்து இந்த இடத்துல ஃபெச் பண்ண எலமெண்ட் இருக்காது. இந்த ஃபார்ல போய்ட்டு வெளில போயிடும். ஸோ வெளில போயிட்டு ப்ரோக்ராம் டெர்மினேட் ஆகிட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி அவுட்புட் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு இந்த பேட்டர்ன் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ எல்லாமே நம்ம வந்து எதை வச்சு பண்ணுறோம் அப்படின்னா இந்த ட்ரையாங்குலர் பேட்டர்ன் வச்சு தான் நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ இந்த ட்ரையாங்குலோட பொசிஷன்ஸை மாற்றும் போது நம்மளுக்கு வந்து வெவ்வேறு பேட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து கோடை வந்து மாற்றுறோம். ஸோ இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த கோட் ஸ்னிப்பெட்டை 2ஆக பிரிச்சுக்கோங்க. இந்த ஃபார் லூப் வந்து ஃபஸ்ட்டு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா இந்த 2 ட்ரையாங்கிள் பிரிண்ட் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு யூஸ் ஆகுது. இந்த ஃபார் லூப் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா இந்த 2 ட்ரையாங்கிளை பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகுது. ஸோ ட்ரையாங்கிளை நீங்கள் இந்த மாதிரி மாற்றி வச்சுங்க அப்படின்னா வெவ்வேறு பேட்டர்ன்ஸ் கிடைக்குது. ஸோ இந்த ஃபார் லூப்பை நம்ம மாற்றி வைக்கும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி வெவ்வேறு பேட்டர்ன்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல கிடைக்குது. ஸோ இதுவே இந்த கோடில் இன்னொரு ஆல்ட்ரேஷனும் நம்ம வந்து பண்ணலாம். ஸோ அது என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ இதே கோடை நான் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி வேறு ஒரு செல்லை நான் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த செல்லை நான் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ நம்ம ப்ரீவியஸ் கோடில் பண்ண மாதிரி இந்த இடத்துல நான் வந்து ஒரு +1 கொடுக்குறேன். +1 கொடுத்துட்டு நான் ரன் பண்ணுறேன். இங்கே நம்பர் ஆஃப் ரோஸ் கேட்குது. 5னு கொடுத்துட்டு நான் என்டர் தரேன். ஸோ 5னு கொடுத்துட்டு என்டர் தரும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து வந்திருக்கு. சேம் அதே மாதிரி பேட்டர்ன் தான். என்ன எக்ஸ்ட்ராவாக வந்திருக்கும் அப்படின்னா ஸோ லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ராவாக வந்திருக்கும். ஸோ அது எதனால் வந்திருக்கு அப்படின்னா இந்த இடத்துல நான் வந்து +1 கொடுத்துருக்கோம். ஸோ அந்த +1 கொடுத்தனால தான் நம்மளுக்கு வந்து வருது. ஸோ இந்த ஐட்ரேஷன் மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ 1,R+1 அப்படின்னா Rல 5 இருக்குது, 6. ஸோ இப்போ 1,6 அப்படின்னா 1, 2, 3, 4, 5 வரைக்கும் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஐட்ரேஷனுக்கு இந்த 1 ஸ்டார், அதுக்கப்புறம் செகண்ட் ஐட்ரேஷனுக்கு இந்த 2 ஸ்டார், தேர்ட் ஐட்ரேஷனுக்கு இந்த 3 ஸ்டார், ஃபோர்த் ஐட்ரேஷனுக்கு இந்த 4 ஸ்டார்னு பிரிண்ட் பண்ணணும். ஃபிஃப்த் ஐட்ரேஷன் போகும்போது இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த 5 ஸ்டார்ஸை நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணும். ஸோ இதை சால்வ் பண்ணும்போது 0ன்னு வரும். ஸோ எந்த ஸ்பேஸுமே நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணாது. ஸோ திரும்ப இந்த ஸ்டார் வந்து 5 டைம்ஸ் நம்ம பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த 5 ஸ்டார்ஸை நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிடும். ஸோ உங்களுக்கு வந்து பேட்டர்ன் வந்து இந்த மாதிரி வேணும், அதாவது ஹாலோ ரெக்டாங்கிள் வந்துட்டு கீழே இந்த மாதிரி ஒரு லேயர் ஆஃப் ஸ்டார் வச்சு வேணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் ஒரு +1 கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மாடிஃபை ஆகிட்டு வரும். ஸோ
ஸோ இந்த மாடிஃபிகேஷன் எதனால அப்படின்னா இந்த மாதிரி நம்ம கோடில் மாற்றுறதுனால தான். ஸோ ஒரு ஹாலோ டைமண்டை எப்படி ரெக்டாங்கிள்குள்ளே எடுத்துகிட்டு வருதுங்கிறது ரொம்பவே கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம போட்டிருக்க கோர்ஸ் நான் கிட்டாப்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஹாப்பி லேர்னிங். பாய்.